இப்போ வந்து இந்த விஜய் இந்த தேர்தல் அறிக்கை இந்த மகளிர் கூட்டத்தை பேசும்போது எங்கேயாவது டாஸ்மாக் பத்தி பேசலாம் இல்ல, ஏன் பேசல? அவனுக்கே அது தேவை. 500ல இருந்து இப்ப 5000 வந்து நிக்குதுமா, ஆனா 1.5% 8% நிக்குது. அதையும் பாருங்க, ரெண்டுத்தையும் பாருங்க. இதுதான் இங்கதான் அறிவு தேவை நமக்கு. இன்னும் 10,000 ஆகும், 20,000 ஆகும். ஏன் வீட்டுக்கே சோத்து அனுப்புற கூட சொல்றது இந்த நிலைமைகள் மாறும். ஆனால் பர்சன்டேஜ் ஏறும். 8.5% 12 ஆகலாம், 15 ஆகலாம், 16 ஆகலாம், 20 ஆகலாம். இப்போ விஜய் அவர்கள் கூட அந்த வாக்குறுதி பெண்கள் விழால கொடுத்தப்ப, அதாவது கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்திய அந்த படை அமைக்கப்படும் வேலுநாச்சியார் படைன்னு சொன்னாரே தவிர, குற்றம் செய்தால் தண்டனை கடுமையாக ஆக்கப்படும் வாக்குறுதி கொடுக்கலையே. நீங்க வேலுநாச்சியாரை பத்தி எல்லாம் பேச முடியுமாமா? பிரிட்டிஷ்காரனுடைய அந்த ஆயுத கடங்க பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே பார்த்தீங்கன்னா நாட்டு வெடிகளை சுத்திக்கிட்டு தீயிட்டு கொளுத்தி பிளாஸ்ட் ஆனது பார்த்தீங்கன்னா குயிலியோட உடம்பு. குயிலின்றது ஒரு வீரமங்கை. இவனுக்கு தெரியுமா? இவன் நம்ம யாரை சொல்லுவான் குயிலினா? விஜய்கிற போய் கேளுங்க. நிலா அது வானத்து மேலே பலானது ஓடுது கீழே பாடினாங்க, அந்த குயிலியை தான் சொல்லுவான். சீமான் அவர்கள் சொல்றாரு, நான் ஆட்சிக்கு வந்தால் பெண்களை தொட்டா கொன்னுடுவேன். அது மட்டும் இல்ல, அதை சொல்றதுக்கு ஒரு கட்சி வருமா? அது ஆம்பளையால மட்டும் தான் சொல்ல முடியும். தொட்டா கொன்னுடுன்றாங்க, அதான் கரெக்ட். கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்குமா சார். இப்போ 3 முனை போட்டியாக மாறுது களம் அப்படின்ற மாதிரியான விஜய் கூட்டணி போனா அந்த நிலைமை ஏற்படுது. ஆனா இப்போ விஜய் கூட இருக்கட்டும், பெண்கள் பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாருமே பெண்கள் பெண்கள் அப்படின்னு பெண்களை அரசியல் படுத்துறேன் அப்படின்ற பேர்ல இலவசங்களை கொடுத்துட்டு வராருல்ல சார். ஆனால் இன்னைக்கும் சீமான் இப்போது ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. நான் இலவசம் கொடுக்க மாட்டேன், அதே போல தரமான மருத்துவம், தரமான கல்வி, அடிப்படை வசதிகள் எல்லாம் இலவசமாக உயர்தரமாக கொடுக்கப்படும், ஓட்டு போட்டா போடு, போடா கட்டிப்போ அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இந்த அரசியல் பெண்கள் மத்தியில் எடுபடுமா? இல்ல நான் உங்க வாழ்க்கையே நான் தரமானதா மாத்தி தரேன்னு சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த கொள்கை எடுபடும்? முதல்ல ஃபர்ஸ்ட் சொல்றோமா, சீமான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு. ஒரு வாழ்க்கை தரம் உயரத்துக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மீனை பிடிச்சி சமைக்கிறதுக்கு கொடுக்குறது, மீன் பிடிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறது தானே புத்திசாலித்தனம் இல்லையா? அதானே உண்மை. அப்போது இந்த இடத்துல என்ன கேட்டால் உங்களுக்கு நான் முதல்ல என்ன சொல்ல கேட்டால் பயிர் வைக்க தேவையில்லை, அது நெற்கதிராக வர தேவையில்லை, நெல் அறுவடை செய்ய தேவையில்லை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அரிசியாக்க தேவையில்லை, அதை நான் சாப்பாடவே வடிச்சே உனக்கு கொடுத்துட்றேன், சாப்பாடு செய்யக்கூட தேவையில்லை, உனக்கு வடிச்சே கொடுத்துட்றேன் அப்படி சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும்? நமக்கு விவசாயத்தை கற்றுக் கொடுத்தா நமக்கு அவன் தேவை அத்தனையும் அவன் கிடச்சிருவான்ல. ஆனால் இப்போ என்ன செய்யணும்னா, இப்போ இருக்கிற அரசெல்லாம் நான் நினைக்கிறேன், இந்த திமுக அரசாக இருக்கட்டும் அல்லது அதிமுக அரசாக இருக்கட்டும் இல்லை அடுத்து வர இந்த இலவசங்கள் அறிவிக்கக்கூடிய அத்தனை அரசும் நாளைக்கு ஒன்று தான் சொல்லுவாங்க. இது யாரும் சாதம்லாம் வடிக்காதீங்க, சாப்பாடு வடிக்காதீங்க, நாங்கள் ஆர்டர் பண்ணுறோம் ஆன்லைனில், சாப்பாடே வந்துடும் 3 வேளைக்கு. அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? அதுக்கு தேவைன்னா நாங்கள் வேர்ல்டு பேங்க்கில் கடனை வாங்கிக்கிறோம், 3 வேளை சாப்பாடு உங்களுக்கு வந்துடும். எதுக்கு கேஸ் சிலிண்டர் 6 சிலிண்டர் போடுறோம்? ஒரு பைத்தியக்காரன் சொல்கிறால 6 சிலிண்டர் கேஸ் கொடுக்க, ஏன் சிலிண்டர் கூட கொடுக்குற? சாப்பாடாக கொடுத்துட்டு 3 வேளை. இது மெனு கொடுத்த முன்னால் ஆன்லைனில் மெனு அனுப்பிடுங்க. இது இ சர்வீஸ் மூலமாக போயிட்டு உங்கள் மறுநாள் நாளைக்கு காலையில் என்ன மெனு உங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா, மார்னிங் உங்களுக்கு இடியாப்பம்னா இடியாப்பம் வந்துடும், சப்பாத்தினா சப்பாத்தி வந்துடும், இட்லி வேணால் இட்லி வந்துடும், மதியம் லஞ்சு உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், நைட் என்ன வேணும் சொல்லுங்கள். அப்படி ஆயிரும்ல, அப்படி ஆயிருமே. இப்போ புரியுங்களா? எங்கேருந்து ஆரம்பிச்சு? விவசாயத்துலேருந்து ஆரம்பித்து அறுவடை கூட போக தேவையில்லை, நெல் குத்த தேவையில்லை, அதை சாதம் வடிக்க தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, சாப்பாடே வந்துடுறேங்க 3 வேளை. என்ன எங்கம்மா போய் முடியாது? இந்த இடத்துல நீ ஓட்டு போடு போடாமல் போ, இதுதான் எங்கள் அரசியல், இதுதான் எங்கள் சித்தாந்தம், இதுதான் எங்கள் தமிழ் தேசிய அரசியல். இலவசம் கொடுக்கறதுன்றதே பார்த்தீங்கன்னா மக்களை ஏமாத்துறது, மக்களை சுரண்டுவது. எங்கேருந்து கொடுக்குறான்? வேர்ல்டு பேங்க்ல கடன் வாங்கி கொடுக்குறான், இல்லை டாஸ்மாக்ல வருமானத்துலேருந்து கொடுக்குறான். எந்த அரசாக இருக்கட்டும்மா, அதிமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும். இப்போ இந்த விஜய் இந்த தேர்தல் அறிக்கை இந்த மகளிர் கூட்டத்தை பேசும்போது எங்கேயாவது டாஸ்மாகை பற்றி பேசினா இல்லை, ஏன் பேசல? அவனுக்கே அது தேவை. இது என்ன எலைட் சரக்கா தேவை, அதெல்லாம் அவன் பேசலை. அப்போ இந்த இடத்துல நல்லா பண்ணி இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க முன்னெடுத்த போராட்டங்கள் எடுத்துங்க. மது ஒழிப்புக்காக போராட்டங்கள் முன்னெடுத்தாங்க. ஆரம்ப காலத்தில் மதுக்கடையில் போடும் போராட்டங்கள்லாம் எடுத்தாங்க. அதனால தான் இன்றைக்கி அந்த கட்சி வலிமையாக இருக்குது. பெண்கள் பார்த்தீங்கன்னா கணிசமாக இருக்கிறாங்கன்னா அது காரணம் அதுதான். சீமான் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழுக்கு தான்
ஏன்னா இன்னைக்கு மதுக்கடைகளை மூட வந்து வலியுறுத்துகிற ஒரு கட்சி எதுனா, ஒரே ஒரு கட்சி எதுனா நாம் தமிழர் தான். அதெல்லாம் பெண்களுடைய இதுதான் இப்போ புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல நீங்கள் நினைக்கலாம், இங்கே தான் சார் அங்கே வந்து பணம் கொடுக்குறாங்க, அங்கே 5000 கொடுக்குறாங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இலவசம் கொடுக்குறாங்க, ஸோ இதெல்லாம் வந்து ஓட்டு அப்படி போயிடும், தேர்தல் வேறு பணம் வேறு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. அன்றைக்கி அந்த பணம்லாம் வாங்கின அந்த பர்சன்டேஜ் தான் இன்றைக்கி 8.5% ஆகிருக்கு. இந்த 3 மெல்ல மெல்ல மாறுவாங்க. அந்த மெல்ல மெல்ல மாறும்போது என்னன்னு கேட்டால் ஒரு நாளில் மாற முடியாது. ஏன்னா இலவசம் வாங்கியே பழக்கம் பண்ணிட்டான். 500லேருந்து இப்போ 5000 வந்து நிற்குதுமா இல்லையா? 500லேருந்து 5000 வந்து நீங்கள் அதையும் பார்க்கணும். 500லேருந்து 5000 வந்து அதையும் பாருங்கள். ஆனால் 1.5% 8% நிற்குது, அதையும் பாருங்கள், ரெண்டுத்தையும் பாருங்கள். இதுதான் இங்கே தான் அறிவு தேவை நமக்கு. இங்கே தான் அகண்ட பார்வை வேணும் நமக்கு. நாம் தமிழ் வாங்கின 8% ஓட்டையும் பாருங்கள். அங்கே 500லேருந்து 5000 வந்துருக்கு. இன்னும் 10,000 ஆகும், 20,000 ஆகும். ஏன் வீட்டுக்கே சோத்து அனுப்புகிற கூட சொல்லி வந்து நிலைமைகள் மாறும். ஆனால் பர்சன்டேஜ் ஏறும். 8.5% 12 ஆகலாம், 15 ஆகலாம், 16 ஆகலாம், 20 ஆகலாம். இப்படி வந்து இது சித்தாந்தத்தோட என்ன சொன்னா கட்டுமானம், அடித்தளம். இன்னைக்கு சீமான் போகிறது முழுக்க சீமான் போகிறது வந்து ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர்றது அந்த கூட பார்த்தீங்கன்னா அது ஃபவுண்டேஷன் ஸ்டேஜில் தான் இருக்குது. இந்த 8% ஃபவுண்டேஷன் தான் நான் சொல்லுவேன். 16 வந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் மேலே என்ன சொல்லுங்க, அடுத்த ஸ்டெப் அவ்வளோதான். இன்னும் அது சீலிங் வரைக்கும் போகணும்னு சொன்னால் அது வந்து 31 சாத்தியமாகும். 31 சாத்தியமாகும். அதுக்கு இடையில 29 ஒரு தேர்தல் வருது, பாராளுமன்ற தேர்தல் வருது. ஸோ இப்படி ஒரு தேர்தலுக்கு மேலே ஏறும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தை இந்த இலவசம்லாம் வேணான்னு சொல்லி தூக்கி அடிக்கிறதுக்கு மக்கள் தயாராகும். அது காலம் இருக்குது, பொறுத்திருந்துங்க. சரி, இப்போ தூத்துக்குடியில நேற்று வந்து கனிமொழி அவர்கள் அந்த விளாத்திக்குளம்ல அந்த மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அந்த மாணவியை பார்ப்பதற்காக போன போது அந்த மாணவி நம்முடன் இல்ல, அவங்களுடைய பெற்றோர்களை பார்க்க போகும்போது கிராம மக்களை விரட்டி அடிச்சிருக்காங்க. இது இப்போ ஒரு விஷயம் பாருங்க, மக்களுக்கே வந்துப்பா ஒரு கட்டத்தில் இது இந்த குற்ற சம்பவத்தை வந்து தடுக்க வேண்டியது அரசு தடுக்க. இப்போ இதே இவங்க வந்து கனிமொழி அவர்கள் வந்து ஒரு எம்பியாக இருக்கிறாங்க, ஆனால் வந்து அவங்க ஆளுங்கட்சியாக இல்லைன்னா அந்த மக்கள் இந்த ஆறுதலை வந்து எதிர்பார்ப்பாங்க தானே. நான் நடைமுறையை சொல்கிறேன். இப்போ ஆளுங்கட்சியாக இல்லை. இவங்க உதாரணம் இப்படி எடுத்துங்க, தூத்துக்குடி சம்பவம் ஆளுங்கட்சியாக இவங்க இல்லை. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எம்பியாக இருக்கிறாங்க, அங்கே போய் நீங்கள் நல விசாரிக்க போகிறீங்கன்னு சொன்னால் உங்களை வரவேற்பாங்க. ஆளுங்கட்சி நீங்களே இருக்கிறீங்க, அங்கே இந்த சம்பவம் நடக்குது, நான் ஆறுதல் சொல்கிறதுக்காக நீங்கள் போகிறேன்னு சொன்னீங்கன்னா 2 நாள் கழிச்சு நீங்கள் போகிறீங்க. ஏன்னா 2 நாள் தான், முதல் நாள் போனால் இன்னும் கொஞ்சம் ரொம்ப வெப்பமாக இருப்பாங்க, அதனால வந்து போகக்கூடாது. இப்போ வந்து அடுத்த கட்டம் போனால் கூட அதை யோசிப்பாங்கல்ல மக்கள் வந்து கேட்டால். ஆளுங்கட்சி இப்போ ஆதரவுன்றது வந்து ஒரு சடங்கு சம்பிரதாயமாக இருக்கக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கணும். அதானே நீங்கள் துணிச்சலாக போகிறீங்க. அதுவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம வந்து உங்களை அதுக்காக பாராட்ட முடியாது, சரிங்களா? சரி, ஓகே, நம்ம கலந்து ஒன்றா போகலாம். ஆனாலும் கூட அந்த மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அந்த கோபத்தோட வெளிப்பாடு தானே. வேறு எப்படி அந்த மக்கள் கோபத்தை வெளிக்காட்ட முடியும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அந்த கோபமும் ஆவேசம். ஏன்னா ஒரு பெண் குழந்தை, பள்ளிக்கூடத்துக்கு போகிற குழந்தை, அதுவும் கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியை வந்து அந்த கோபம் ஆவேசம் வரதான் செய்யும். ஆனால் அதே சமயத்தில் இங்கே சமூகத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குற்றங்கள் வந்து நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே நடக்கிறது தான். நான் அதனால தான் என்னுடைய பார்வையை நான் அகண்டு வச்சுக்கிறது. நீங்கள் வந்து அகில இந்திய அளவில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலியல் குற்றம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பாக நடக்குது. அது ரொம்ப இருந்தாலும் இப்போ இந்த குற்றங்கள் அதிகரிக்குது அப்படின்னும் போது இந்த தேர்தலில் மக்கள் எதிர்பார்க்கக்கூடியது போதைப் பொருளை நான் முற்றிலும் ஒழிப்பேன். கரெக்டாக சொன்னீங்க. இந்த குற்றத்துக்கு முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட்டு இது போன்ற பாலியல் குற்றங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எது முதல் ஒரு என்ன சொல்கிறேன், இது சொல்லுவாங்க இந்த செக்ஸ்ன்றது உளவியல் ரீதியான ஒரு குற்றம் தான், உளவியல் ரீதியாக ஏற்படக்கூடியது. ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கட்டத்தில் இப்போ சமீபத்தில் அதையும் சேர்த்தே சொல்லிக்கும். ஒரு பிச்சைக்காரி படுத்துட்டு இருந்தாங்க, அந்த பிச்சைக்காரி போய் வந்து இங்கே மெட்ராஸில் சென்னையில் தான் நடந்துச்சு. பிச்சைக்காரியை வந்து இரவு வந்து போய் குடி போதையில் போயிட்டு பிச்சைக்காரியை வந்து ரேப் பண்ணிவிட்டு கொண்டுட்டான். அது நம்ம கேள்விப்பட்டோம், அது செய்தியாக வந்தது. அப்போது முழுக்க இந்த போதைன்றதை வந்து நீங்கள் வந்து தடுத்தாலே போதும். இந்த போதைன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரிய பொருளாக இருக்கணும். இந்த போதைன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்ச வாய்ப்பில் நான் சொல்கிறது 40 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். அப்போல்லாம் வந்து இந்த கள்ளச்சாராயம், இந்த சாராயன்றது இந்த அவ்வளோ ஈஸியாக இப்போ ஒரு கடையில் நம்ம பார்த்தோன்னா ப்ரொவிஷன் இதை ரேஷன் கடையில் தான் இப்படி இருக்கும் கூட்டம் ஒரு காலத்தில். இப்போ போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நிரம்பி வழியிறத பார்க்குறோம். அப்போ அந்த போதை தலைக்காரன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த குற்றம் நல்லா புரிஞ்சிடும். அடுத்த குற்றம் எங்கே போவோம்? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெண் போதைக்கு தானே போவான். மது போதைக்கு அடுத்தது பெண் போதை தான். இதுக்கிடையில வேற எந்த போதையும் கிடையாது.
அப்போ இந்த பாலியல் குற்ற சம்பவத்துக்கு அடிப்படை காரணமே மது. அதை ஒழிச்சிட்டாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குற்றங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாகும். ஏன்னா இப்போ ஒரு வார்த்தை சொல்லுவான், என்ன சொல்லுங்கன்னா, அது சொல்கிறது சரி கிடையாது, இருந்தாலும் எனக்கு போதையில் பண்ணிட்டேன், போதை தலைக்கிறதும் பண்ணிட்டேன். அப்போது அவனுடைய சுய சிந்தனையை தடுக்கக்கூடிய அந்த போதையை வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் ஒழிச்சா தான் பாலியல் குற்றம் வந்து நடக்காமல் தவிர்க்கப்படும். இப்போ மற்ற ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நான் சொல்லிடுறேன், அதுக்காக நான் அதை வரவேற்கலை. சில ஸ்டேட்களில் வந்து மாநிலங்களில் வந்து வெளிப்படையாகவே வந்து விபச்சாரங்கள் நடக்குது. ஒரு குறிப்பிட்ட பகுதியை விபச்சார பகுதியாக அறிவிச்சிருக்கு. அதுக்காக அதை பண்ணணும்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் ஒரு சில தேவைகளுக்காக என்ன செய்யறாங்கன்னா, நேராக இது போன்ற நபர்கள், இது போன்ற அதாவது எப்போதுமே வந்து தடுமாறக்கூடிய, அதாவது உளவியல் ரீதியாக இல்லாமல் எப்போவுமே போதைப்பட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பெண்ணோட உறவு வேணும்னு சொல்லி நினைக்கிறவன் என்ன செய்யணும் கேட்டால் கடைசி இடத்துல போயிடும். அதுக்காக நான் வந்து அங்கே போகலன்னு அது சரின்னு அந்த விபச்சாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஊக்குவிக்கவே இல்லை, தவறாக புரிஞ்சிக்கூடாது யாரும். ஆனால் அங்கெல்லாம் வந்து ஒரு வடிகால் இருக்குது. ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி இல்லை. அப்போ அவன் என்ன செய்யறான்னு கேட்டிங்கன்னா, குழந்தையா இருந்தாலும் 2 வயசாக இருந்தாலும் 5 வயசாக இருந்தாலும் எதுவுமே பார்க்கறது இல்லை. அப்போ ஒன்று நம்ம என்ன செய்யணும், மதுவை தடுத்துட்டாலே அந்த எண்ணம் வராது. மது குடிக்கிறவன் பெண் போதைக்கு விரும்புகிறான், பெண் போதைக்கு வடிகால் கிடைக்கல, மனைவியோட மட்டும்தான் இவன் புழங்கணும். ஆனால் என்ன செய்யறான், அடுத்த வீட்டு பெண்ணை எந்த வயசான விடுறதில்லை, பிச்சைக்காரி கூட விட மாட்டான். அப்போ அதுக்கு அடிப்படை காரணம் என்ன? அப்போ மது ஒழிச்சாலே போதும், கட்டுப்படுத்தினால் கூட வந்து இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காது. ஆனால் அதுக்கான ஸ்டெப் எடுக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு விஷயத்தை நம்ம வந்து கடந்து போயிட்டோம். இதே திமுக ஆட்சி கடந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மதுக்கடைகளை மூடுன்னு சொன்னாங்க. இப்போ நான் தேர்தல் அறிக்கையை ரொம்ப அவரோட எதிர்பார்க்குறேன். உங்களை மாதிரி நானும் எதிர்பார்க்குறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல இல்லை மக்கள் அதுதான் சொல்கிறாங்கம்மா. நீங்கள் நினைக்கிறீங்களா, இங்கே வந்து நாம் தமிழில் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையை நீங்கள் பாருங்கள். அரசு போக்குவரத்து துறைன்னு இருந்துச்சு, தமிழ்நாடுன்னு எழுதுனாங்க, மாறிச்சா? இப்போ மாறிச்சா? தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறைன்னு ஆச்சு, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறைன்னு ஆச்சு. இது வந்து நாம் தமிழர் கட்சி எவ்வளோ வலிமை அடையுதோ அப்போது வந்து மக்கள்கிட்ட வந்து அந்த அரசியல் வந்து புரிதல் ஏற்படும். அப்போ சீமான் சொல்கிறது சரிதான். பெண்கள் என்ன நினைப்பாங்க? பெண்களுக்கு இப்போ உண்மையாக சொல்கிறோமா, இப்போ உண்மையாக பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசணும்னா அது நாம் தமிழ் தான் பேச முடியும். ஏன்னா அவங்க தான் அந்த அடிப்படை என்னன்றத புரிதல் இருக்குது. இப்போ இந்த குற்றம் எதனால் நடக்குது? பாலியல் குற்றம் தான் இந்த பாலியல் குற்றம் எதனால் நடக்குது? போதை குற்றம். போதை குற்றத்தை தடுக்கிறீங்கன்னா பாலியல் குற்றம் நடக்காது. அதை தாண்டி ரொம்ப ஒரு அரிதாக நடக்கும். இப்போ வந்து சர்வசாதாரணம் பேப்பரை புரட்டினாலே இருக்குது. தினமும் பேப்பர் போட்டால் ஏதாவது ஒரு பாலியல் குற்றம்னு நடக்க தான் செய்யுது. அப்போ அடிப்படை காரணம் என்ன? போதை. இதை புரிஞ்சிக்காமையே வந்து பார்த்தீங்கன்னா நான் போலீஸை குறை சொல்லுவேன், போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்கல. போலீஸ் என்ன செய்யும்? போலீஸ் முன்னாடியே ஆடிட்டு போகிறான். போலீஸ் முன்னாடி தான் ஆடிட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். கண்டிப்பா சார். இப்ப விஜய் அவர்கள் கூட அந்த வாக்குறுதி பெண்கள் விழால கொடுத்தப்ப, அதாவது கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்திய அந்த படை அமைக்கப்படும், வேலுநாச்சியார் படைன்னு சொன்னாரே தவிர, ஆனா வந்து குற்றம் செய்தால் தண்டனை கடுமையாக ஆக்கப்படும்ன்ற வாக்குறுதி கொடுக்கலையே. ரொம்ப நீங்க காமெடியான விஷயத்தெல்லாம் ரொம்ப சீரியஸா தங்கச்சி, அதெல்லாம் காமெடியா சிரிச்சுட்டு போயிடலாமா? அவன் வந்து வேலுநாச்சியாரை பத்தி எல்லாம் பேச முடியுமாமா? நீங்க சொல்லுங்க. வேலுநாச்சியாரை பற்றி பேசணும்னா விஜய் வரட்டும், நானும் வரேன். நான் ஒரு ஸ்டேஜில் மயக்க பிடிக்கிறேன், நான்லாம் மயக்க பிடிச்சிருக்கீங்கன்னு பார்க்கல, நான் மயக்க பிடிக்கிறேன், பேசலாம். வேலுநாச்சியாரை பற்றி பேசலாம். அறிவு இருக்கம்மா, அவன் பேசலாம். வேலுநாச்சியார் பேரளவுக்கு சும்மா பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவன் சாதிக்காக வச்சுக்கிட்டான். அந்த பேரை உண்மையிலே சாதி அடையாளத்துக்காக வச்சுட்டான். காமராஜர் வச்சு நாடாருக்காக, வேலுநாச்சியார் வந்து இந்த முக்குளத்தோருக்காக, ஏன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அம்மா இவங்க இருக்காங்கல்ல, அஞ்சலி அம்மா வச்சது வன்னியர்களுக்காக, அம்பேத்கர் வச்சது கட்டினா தலித்துக்காக, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கொள்கை தலைவர்களை வந்து சாதி அடிப்படையில் வச்சுக்கிட்டாங்க. நான் எனக்கு தெரியும் நல்லா. நீங்கள் வேலுநாச்சியாரை பற்றி பேசலாம், எவ்வளோ பேசலாம். 10 ஆண்டு காலம் ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை பற்றி பேசணும், சிலாகிக்கணுமா? பிரிட்டிஷ்காரனுடைய வந்து அந்த ஆயுத கடங்கை வந்து பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாட்டு வெடிகளை சுற்றிக்கிட்டு தீயிட்டு கொளுத்தி பிளாஸ்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா வந்து குயிலியோட உடம்பு. குயிலின்றது வந்து ஒரு வீரமங்கை, இவனுக்கு தெரியுமா? இவன் நம்ம யாரை சொல்லுவான் குயிலினா? விஜய்கிற போய் கேளுங்க, யாரை சொல்கிறான் நீங்களே கேளுங்க. நிலா அது வானத்து மேலே பலானது ஓடுது கீழேன்னு பாடினாங்களே, அந்த குயிலியை தான் சொல்லுவான். நீங்கள் உண்மையா இல்லையா? சீரியஸாக பேசணும். உடம்பு முழுவதும் நாட்டு வெடிகளை சுற்றிக்கிட்டு தீப்பந்தம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே தீயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரிட்டிஷ்காரனுடைய ஆயுத கடங்க பிளாஸ்ட் ஆகுது. பிளாஸ்ட் தெரியுமா எனக்கு?
இவனுக்கு தெரியா இந்த பிளாஸ்ட் 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 ஜனநாயகம்ல பிளாஸ்ட் 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 பண்ணி காமிச்சல பிளாஸ்ட் 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 பிளாஸ்ட்னா அதுதான் பிளாஸ்ட். மொத்த ஆயுத கடங்கும் வந்து தூள் தூளாச்சுல்ல, அதை பற்றி பேசியா இவன் வந்து பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியருக்கு பாதுகாப்பு படை முதல்ல உங்கள்கிட்ட இருந்தானே பாதுகாக்கணும் முதல்ல. அப்படிதானம்மா இருக்கு. எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சகோதரத்துவம் இருக்கம்மா? நீங்கள் சொல்லுமா, ஒரு சகோதரி மாதிரி பழக முடியுது? அந்த அந்த காட்சி நீங்கள் பார்த்தீங்களா? எங்கேயாவது நீங்கள் எடுங்க, இந்த டிவிக்கில் இருக்க கூட்டத்தில் எங்கேயாவது வந்து அந்த இங்கே நாம் தமிழில் இருக்கிற மாதிரி அந்த சகோதரன் சகோதரின்ற அந்த அந்த பழக்க முறை இருக்கான்னு பாருங்கள். எடுத்து பாருங்கள். ஒன்று வாயை திறந்தால் என்ன பேசுவோன்னு பயமாக இருக்குது. இது ஒரு ஒரு பெண்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மட்டும் பாருங்கள். இதெல்லாம் சகஜம், கள்ள உறவுலாம் இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து குப்பை எடுக்கிறவனே 4 பொண்டாட்டி வச்சிருக்கலாம் பேசுதுங்க. எங்கே நீங்கள் பாதுகாப்பு முதல்ல உங்ககிட்ட இருந்தானே தேவை. நாம் தமிழர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இப்போ இருக்கிற அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த பெண்களுக்கான அந்த என்ன சொல்கிறேன் அந்த பாதுகாப்பு அந்த வளையத்தெல்லாம் அடிச்சு நொறுக்கி உடைச்சிருக்கலான்ற மாதிரி தானே அந்த பயம் தானே நமக்கு இருக்கு. கண்டிப்பா சார். இப்ப சீமான் அவர்கள் சொல்றாரு, நான் ஆட்சிக்கு வந்தால் பெண்களை தொட்டா கொன்னுடுவேன். அது மட்டும் அதை சொல்றதுக்கு ஒரு கட்சி வேணுமா? அது ஆம்பளைகளால் மட்டும் தான் சொல்ல முடியும். அது ஆம்பளைகளால் தான் சொல்ல முடியும். நல்ல வீர ஆண்மகனால் தான் சொல்ல முடியும் அந்த வார்த்தையை. தொட்டா கொன்னுடுன்ற அதுதான் கரெக்ட். அதுதான் கரெக்ட். அதை சொல்றதுக்கு ஒரு கட்சி வேணும்ல. அதை சொல்றதுக்கு ஒரு கட்சி வேணும்ல. அதுதான் பண்ணணும். இங்க என்ன குற்றத்துக்கு தண்டனைலாம் ஒன்றும் கிடையாதுங்க. விசாரணைக்கு கூட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அது வந்து விசாரணைக்கு வந்து இந்தந்த ஃபார்மாலிட்டிலாம் பண்ணுவாங்க. இதை ஃபார்மாலிட்டிங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்குள்ள இன்னொரு குற்றம் நடக்கும். ஒரு பனிஷ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக இருந்துன்னு வச்சுங்க, டிம்முன்னு 2 பேர் என்கவுண்டரில் போடுங்க. ஓப்பனாக பேசுகிறேன். அதைத்தான் சீமான் சொல்கிறாரு. இது டமால் டிமில் 2 போடுங்களேன். இது இந்த பாலியல் இந்த குற்றங்கள் பண்ணுறான்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிச்சு, கரெக்டாகிடும். இங்கே வந்து அப்படி இல்லைம்மா. நான் ஏதோ இதை நீங்கள் சொல்ல கேட்டால் வந்து காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அத்துமீறல் பண்ணுமா, அது அத்துமீறல் கிடையாதுமா. அதை தான் நீங்கள் சொல்லுவீங்க. தம்பி படத்தில் சீமான் ஒரு வசனம் வச்சுருப்பார். யாருக்கா தெரியுமா? அறுவை சிகிச்சைக்காக, அது அறுவை சிகிச்சை பண்ணுறது வந்து வன்முறை ஆகுமான்னு கேட்பார். சமூகத்துக்கு வந்து ஒரு அறுவை சிகிச்சை தேவை, அதை வன்முறை ஆகுமான்னு ஒரு வசனம் வச்சிருப்பாரு. பாருங்க, சரியான நினைவு இல்லை. தம்பி படத்தில் ஒரு வசனம் வைப்பார். இது அறுவை சிகிச்சை பண்ணுறது வந்து வன்முறை ஆகாதுல்ல. அதே கத்திய விஷயம் தான் இங்கே இருக்கிறாங்க. அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை என்பது வன்முறை ஆகாது. இதுவும் ஒரு ஆப்ரேஷன். ஆங்கிலத்தை சொல்ல ஆப்ரேஷன், கன் ஆப்ரேஷன். டிமுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்மையில் சுட்டாங்கன்னு வச்சுங்க 2 பேரை. இது சுடுறது கூட நெஞ்சில்லாம் சுடக்கூடாது. இது நீங்கள் இருக்கீங்களா, நான் இப்படி நாகரிகமாக பேசுகிறேன். நெஞ்செல்லாம் சுடக்கூடாது. 2 அடி கீழே இறக்கி சுட்டாங்கன்னு வச்சுங்க, அதோட நடக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? சீமான் தான் ஆம்பளை, சீமானோட ஒரே ஒரு ஆம்பளையால் தான் இப்படி பேச முடியும். பல முறை பேசியிருக்காரு. உண்மை இது. அப்போ தான் பயம் இருக்கும். ஓ, கை வச்சா இது ஆயிடும், அந்த பயம் இருக்கணும்ல. இப்போ சிங்கப்பூர் மற்ற நாடுகள் இருக்குல்லம்மா, ஆனா அது ஒரு சர்வாதிகாரமா அப்படி கிடையாது. சர்வாதிகாரம் தேவை இந்த இடத்துல. இது தேவை. மனிதநேயம் உள்ள சர்வாதிகாரம் தேவைமா. இங்கே ரொம்ப நாளாக வந்து இந்த ஜனநாயகன்ற பேரில் நீங்கள் இங்கே ஒரு பம்மாத்து வேலை நடந்துட்டு இருக்கு. ஒப்பனை சொல்கிறேன், நான் வெளிப்படையாக சொல்கிறேன். ஜனநாயகம் எங்கே இருக்குது? ஜனநாயகம் எங்கே இருக்குது? எங்கே இருக்கணும்? சும்மா இது வந்து இங்கே பம்மாத்து வேலை நடந்துருக்கு. ஜனநாயகம் சொல்கிறேன். சர்வாதிகார தலைமை தேவை. அந்த மனிதநேயம் உள்ள சர்வாதிகார தலைமை தேவை. மனிதநேயம் உள்ள ஒற்றை சர்வாதிகார தலைமை தேவை. தப்பு கிடையாது. அதை நீங்கள் வந்து நம்ம புறந்தள்ளுறோம். நினச்சி பார்க்க முடியுமா? மற்ற நாடுகளில் எத்தனை நாடுகள் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் செய்தால் தண்டனைன்றது ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா எளிமையான தண்டனையாக இருக்குது. ரொம்ப எளிதாக கடந்து 2 வருஷம் ஜெயிலில் இருக்கணும்பா. எவ்வளோப்பா? 3 வருஷம்பா. இதுக்கு எவ்வளோப்பா? அதுக்கு ஒரு 4 வருஷம்பா. அவ்வளோதானே. கடற்கடன்னு ஓடி போயிடும். கேலண்டர் கடற்கடக்கு வந்துடும். இது எதுக்கு இந்த தண்டனை? இத்தனை கசையடி, இதுக்கு வந்து இந்த தண்டனை அந்த தண்டனை இப்படி வச்சுட்டிங்கன்னா, அதுவும் கருட புராணத்தில் இருக்கிற மாதிரி தண்டனை கொடுக்கணும். சாதாரண தண்டனைலாம் கொடுக்கக்கூடாது. இது போன்ற பாலியல் குற்றங்களுக்கு இந்த மாதிரியான இருக்கு இல்லையா, பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா வன்புணர்வு, அது சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து ஒன்றும் புரியவே இல்லை. சின்ன குழந்தைங்களெல்லாம் வந்து இவங்க பண்ணுறாங்களா, அதில் என்ன சுகம் காணான்னு எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. ஒரு என்ன சொல்கிறேன்னா, அந்த மாதிரி கருட புராணத்தை வர மாதிரி தண்டனைகளை வந்து வகுத்துடணும். அப்போ கொடுத்தோம்னா சரியா, அதுதான் கரெக்ட். இது அப்போ தான் ஐயோ இதை பண்ணால் இப்படி இருக்குமோ. பல நாடுகளும் நம்ம பார்க்குறோமா, வீதியில் வந்து தூக்கில் தொங்க விடுற அந்த தண்டனைகள் தான் நம்ம பார்க்குறோம்.
இங்கே நம்ம என்ன செய்யணும், தூக்கு தண்டனைக்கு எதிராக வந்து நம்ம குரல் கொடுக்கணும், அதை தவிர்க்கிறோம். அது வந்து ஆனால் இங்கே வந்து மனித மிருகங்களை என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? எவ்வளோ மனித மிருகம் தானே. 2 வயசு பிள்ளைகள் வந்து என்னமா தெரியும், அவ்வளோ வக்கரம் என்னடா. சரி, இப்ப மக்கள் உணர்வாங்களா சார்? பெண்கள் உணர்றாங்களா? நமக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய உணர்ந்ததுனால தான் 8% ஆயிருக்கு. அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி. காலம் இருக்கு, வேற வழி இல்லை. அப்ப யார் இது, ஐயோ இந்த இதுக்கு இன்னும் நீண்ட காலம் ஆகுங்க, இன்னும் 8% வந்து இன்னும் வந்து 8% 16% ஆகிறதுக்கு இன்னும் நீண்ட காலம், எத்தனை வருஷங்கள் ஆகட்டும். இது வந்து அடித்தளம். ஆனாலும் சொன்ன இது வந்து பேஸ். தேவர்மனில் சிவாஜி சொல்லுவார்ல, நான் விதைக்கிறேன் நாளைக்கு நீ பழஞ்சாப்பிடு. அப்படிதான் இங்கே ஒரு பெரிய சித்தாந்தம் வேர் ஊன்றப்படுதுமா, நீண்ட காலத்துக்கு தேவை, நீண்ட கால தேவை. தமிழ் தேசியம் என்ற சித்தாந்தம் வேர் ஊன்றப்படுது, விதைக்கப்படுது. விதைக்கிறது சீமான், நாம் தமிழ் பிள்ளைகள் அத்தனை பேரும். நம்மளால் முடிஞ்ச கொஞ்சம் ஆறுதலாக வந்து தண்ணி ஊற்றி சேர்ந்து கூட விதைக்கலாம். அது தண்ணி ஊற்றி பாதுகாக்க தான் செய்யலாம். இப்போ நம்ம அதான் செஞ்சுட்டு இருக்கோம். பத்திரிகைலாம் என்ன செஞ்சுட்டு இருக்கு, பாதுகாக்கணும். யாரை பாதுகாக்கணும்? சீமானை பாதுகாக்கணும், நாம் தமிழ் கட்சியை பாதுகாக்கணும். பாதுகாக்கிற வேலை தான் நம்ம செய்கிறோம். நம்ம வேறு சிந்தி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அது கூட சேர்ந்து பண்ணலை. பாதுகாக்கிற வேலையாக பத்திரிகைகள் செய்யணும்ல, கண்டிப்பாக அந்த வேலையை தான் நம்ம அதை தான் இப்போ செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம தண்ணியை கூட ஊற்ற வேண்டாம். ஆனால் ஆடு மாடு மேயாமல் பார்த்தோம்ல, ஆடு மாடுன்னா உங்களுக்கு திராவிட கட்சியில் ஞாபகம் வருது இல்லை? அப்படிதானே? அப்படிதானே? இல்லை விஜய் ஞாபகம் வருது தானே? ஆடு மாடுகளை, இந்த ஆடு மாடுகள் வராமல் நம்ம பார்த்துக்கிறோம் இல்லையா? ஏன்னா இந்த செடி வந்து இந்த தோட்டம் வளரணும்னா நம்ம பாதுகாப்பாக நிற்கணும். நம்ம அது கூட நம்ம செய்ய முடியாதுன்னா எதுக்கு பிறந்தோம்? எதுக்கு இந்த இனத்தில் பிறக்கணும்? எதுக்கு இந்த தமிழ் இனத்தில் நம்ம பிறக்கணும்? ஒரே கேள்வி. நம்ம இதை பாதுகாக்கணும்ல. அதெல்லாம் பார்ப்போம். கண்டிப்பா சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றிம்மா.